திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பக்கம் வண்டல் மண் கொள்ளை நடைபெற்று வரும் நிலையில் மறுபக்கம் தொழிற்சாலை கட்டமைப்பு என்ற பெயரில் கழிவு நீரை ஏரிகளில் விட்டு குடிநீரை பாழாக்கி வருகின்றனர். வேடிக்கை பார்க்கும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதே விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது. என்ன நடக்கிறது திருவள்ளூரில் பார்க்கலாம். மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஊராட்சிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலைகளில் ரசாயனங்கள் உற்பத்திக்கு பிறகு உருவாகும் கழிவுகள், தொழிற்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தொழிலாளர் குடியிருப்பில் இருந்து வெளியேறக்கூடிய மனித கழிவுகள் அனைத்தும் டேங்கர் லாரிகள் மூலம் உறிஞ்சப்பட்டு சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை ஓரம் அமைந்துள்ள மழைநீர் வடிகால்வாய்கள் மூலம் தாமரை ஏரி, சிந்தலக்குப்பம் ஏரியில் லாரிகள் மூலம் கொட்டப்படுகிறது. தாமரை ஏரி கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக உள்ளது. சிந்தலக்குப்பம் ஏரி, பெத்திக்குப்பம், சித்தராஜகண்டிகை, பெரிய ஓபுளாபுரம் ஆகிய 3 ஊராட்சிகளுக்கு நிலத்தடி நீர் சேகரிப்பு பெட்டகமாக விளங்கி வருகிறது. மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஏரிகளில் நச்சு கலந்த குடிநீரை கலப்பதால் பலவிதமான தொற்று நோய்கள் உருவாகி கிராம மக்கள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புள்ளது என்பது பொதுமக்களின் அச்சமாக உள்ளது. லாரிகள் மேலே கேஸ் போடுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொட்டுறதுக்கு இடம் இல்லை, நாங்கள் வலசரவாக்கம் போனோம், மதுரை வாயில் போனோம், எங்களுக்கு இங்கே கொடுக்குற அமௌண்ட் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கழிவு கொட்ட முடியாது, அதனால் இங்கே தான் கொட்டுவோன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக பார்த்தீங்கன்னா பைபாஸில் கொட்டிட்டு போகிறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த கழிவு நீரை பார்த்தீங்கன்னா பைபாஸ் சாலையில் கொட்டாத அளவுக்கு பொதுமக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். பொதுமக்களின் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பாக பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் கும்மிடிப்பூண்டி பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் லிவிங்ஸ்டனிடம் பலமுறை புகார் அளித்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் கையூட்டு பெறுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ரசாயன கழிவுகள், மலக்கழிவுகள் மற்றும் கழிவுநீர் கழிவுகளை கொண்டு சென்று இங்கே சுற்றியுள்ள ஏரிகள், ஈசா ஏரி, தாமரை ஏரி, சிந்தலக்குப்பம் ஏரி ஆகியவற்றில் கொட்டி அதை நீர்வள ஆதாரங்களை சேதப்படுத்துகிறார்கள். ஏற்கனவே இந்த ஏரிகளில் மண்ணை எடுத்து மண் வளமும் நீர் வளமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதை அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த இரு துறையும் உடனடியாக உரிய நடவடிக்கை செய்து அனைத்தும் சரி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நீர்நிலைகளை பாதுகாக்க தவறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தாமரை ஏரியில் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக அழைத்து சென்றபோது கால்நடை உயிரிழந்ததாக விவசாயி ஒருவர் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் இருக்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. சிப்காட்டுக்கு தண்ணியை நிறுத்த சொல்லுங்கள். காவா தண்ணியில் எல்லா கெமிக்கல் தண்ணியும் கலந்து வருது. அந்த ஏறு தண்ணியை குடிச்சிட்டு கண்ணுக்குட்டிங்கெல்லாம் அந்த செத்து போதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இப்போ மாசு கட்டுப்பாட்டில் சொல்லி ஏரியில் மீனுங்கள்லாம் செத்து மிதக்கிறதெல்லாம் எடுத்தாந்து காட்டி அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அந்த தண்ணியெல்லாம் கூட எடுத்துன்னு போனாங்க செக்காப்புக்கு. அன்னியோட ஏரியில் ஒரு மீன் கிடையாது. அந்த மீன், அந்த ஜிலேபி மீன் குறைஞ்சபட்சம் 2 லாரி மீன் செத்து மிதந்து போச்சு. அதே ஆரோக்கியம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனாங்க. இன்ன வரைக்கும் அதுக்கும் ஒரு ஆர்மெட் காட்டல. கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் அதிகப்படியான நச்சு காற்றால் காற்று அதிக அளவில் மாசடைந்து வரும் நிலையில் தற்போது நிலத்தடி நீரும் மாசடைந்து வருகிறது என்பது பொதுமக்களின் வேதனை குற்றச்சாட்டாக உள்ளது. மேலும் இதற்கு காரணமான தொழிற்சாலைகள் மற்றும் கழிவுநீர் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் மீது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கழிவுநீர் ஏரியா ஆகிப்போச்சு. ஊரில் இருக்க எல்லா கழிவு நீரும், சிப்காட்டிலேருந்து மொத்த கழிவு நீரும் இங்கே தான் வருது. மாசு கட்டுப்பாடு வர அதிகாரிகள் வந்தாங்கனாலும் கம்ப்ளைண்ட் நாங்கள் பண்ணோம்னாலும் அவங்க நேராக போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு பொட்டியை வாங்கிட்டு போயிடுறாங்களே தவிர இதுக்கான ஆக்ஷன் எதுவும் எடுக்கிறது கிடையாது. இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் விளக்கம் கேட்க சென்ற போது மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி லிவிங்ஸ்டன் வேலையில் பிஸியாக இருப்பது போன்ற பிம்பத்தை வெளிப்படுத்திக் கொண்டு பதில் கூற மறுத்துவிட்டார். புரிஞ்சுக்கிறீங்க, அதாவது எனக்கு நான் இந்த ஒரு வேலை மட்டும் வச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு 3 மணிக்கு மீட்டிங் ரெடி ஆகணும். மக்கள் பிரச்சனையை உங்ககிட்ட அது கொடுத்து கேட்டுட்டு செய்தி போடலான்னு வரேன். 1:15 ஃபோனில் பேசுங்கன்னு மகேஷ் கிட்ட பேசினா மகேஷ் யார் சார்? அவரு ஒரு அவர் தானே கேட்டீங்க.
என்னன்ட்டு என்ன நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அது ஒரு தகவல் கேட்டுக்கிறோம். நீங்க அவர்கிட்ட பேசினா அவர்கிட்ட நாங்க என்ன பேச முடியும்? திருவள்ளூர் மாவட்டத்தில் சாலை பணிகள் என்ற பெயரில் ஏரிகளை அழித்து அதில் உள்ள வண்டல் மண்களை லாரி லாரியாக கொள்ளையடித்து வரும் கும்பல் ஒரு பக்கம் உள்ள நிலையில், தொழிற்சாலை கட்டமைப்பு என்ற பெயரில் நச்சு கலந்த கழிவு நீரை ஏரிகளில் விட்டு பாழாக்கி வரும் ஒரு கும்பல் உள்ளதை அதிகாரிகள் கண்டுகொள்வார்களா என்பதே விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகனுடன் சத்தியம் செய்திக்குழு.